ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்த ஃபைட்டர் மீன் இறந்து போயிடுச்சு. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்புக்கு போயிட்டு மீன் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே எல்லாம் ரேட் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி ஃப்ரைடே பல்லாவரம் சந்தை போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேயே கிளம்பி போயிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே பைக்குக்கெல்லாம் டோக்கன் போட்டாங்க. அது வந்து 20 ருபீஸ். அதை வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்வேர் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த பூண்டு புளி கிராசரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் சைடில் வந்து செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. செடியை பார்த்த உடனே நான் வளர்த்துட்டு இருந்த துளசி செடி வந்து வாடி போச்சு. சரி ஒன்று வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். அந்த அண்ணா அந்த துளசி செடி வந்து எனக்கு 30 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சாமந்தி, ரோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 30லேருந்து 40 ருபீஸ் ரேஞ்சில் நிறைய செடி இருக்குது. இங்கே ஸ்லிம் பேக், ஹேண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி வாலெட்லாம் 50 ருபீஸ்லேருந்தே கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே சைட்லலாம் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால் போட்டுட்ருந்தாங்க. அங்கே வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட்ஸில் இருக்க மொபைல், லேப்டாப் இதெல்லாமே சேலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பெட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேவல், கோழி இதெல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250, 200 ரேஞ்சில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டை சேவல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சண்டை சேவல் ரேட்லாம் ஒரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரியண்ட் ஆகுது. அப்புறம் பெரிய நாட்டுக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் 800, 750 ரேஞ்சில் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து கிளியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அங்கே போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வந்தது இந்த பெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே. ஜெர்மன் ஷெஃபர்ட் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து உங்களுக்கு வந்து 8000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அஸ்கி வந்து உங்களுக்கு 12,000 சொல்லியிருந்தாங்க. லேப் வந்து 8,000 சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பப்பீஸ்லாம் வந்து மேல் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரியண்ட் ஆகுது. இது கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னோடய நெக்ஸ்ட் போடுற வீடியோவுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். இந்த பப்பிலாம் பார்த்தீங்கன்னா லேபில் ஒரிஜினல் ப்ரீட். பாப்பா பப்பீஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. வானா கூட வரவே இல்லை. அம்மா இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரே இடம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து, கோழி எல்லாம் இருந்துச்சு. வாத்து குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து 200, 250 அந்த ரேஞ்ச் தான். நான் கூட வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அது நல்லா வளரும் இந்த வாத்து வந்து. பட் ஒன்று வந்து உடம்பு சரியாமல் இறந்துருச்சு. ஒன்று நாங்கள் இப்போ வேறு இடத்துல கொடுத்துட்டோம். பட் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ அது. காக்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் வந்து காக்டைல், அப்புறம் வந்து அதிலே குட்டி பறவைலாம் இருக்குது. 1500, 2000, 3000 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே. இதில் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணி வளர்க்கலாம். இது கூட பேசும்னு நினைக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு அந்த நாக்கில் இருக்க தோல் உறிஞ்சிடும். அப்போ நல்லா பேசும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக மட்டும் சந்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த பேர்ட்ஸ், பெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். குட்டி முயல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது வந்து 1500 வரும். இது 5000. இது எத்தனை கலர் வரும் உடம்புல? அதுக்கு இது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகுது. ஃபுல்லாக எல்லோவாக மாறிடும். ஃபுல்லாக எல்லோவாகிடுமா? அங்கே அந்த பேர்ட்ஸோட டேட்டா நல்லா சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலரெலாம் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாம் மிக்சிங் கலர், சிங்கிள் கலர்லாம் கூட இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்லாம் வச்சுருக்க இடத்துக்கு வந்துட்டோம். போன வாட்டி இங்கே தான் ஃபைட்டர் மீன் வாங்கியிருந்தோம். இப்போ அதே இடத்துல தான் வந்து வாங்குகிறோம். நான் என்ன வாங்கினோன்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பா அது கூட விளையாடிட்டு இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பூனை செம்மையாக இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. இது 5000
4000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வச்சுருந்தாங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரே, ஒயிட், அப்புறமா ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் கலர் இதுலலாம் இருந்தது. அழகாக இருந்துச்சு எல்லாமே. இதுக்கு பக்கத்துலேயும் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரட்ஸ்க்கு தேவையான அந்த விளையாடுறதுக்கு தேவையான அந்த ரிங் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எங்கேயும் குட்டி குட்டி பப்பியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சிப்பி பாறை, கன்னின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு நாயின்னு சொன்னாங்க எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி குஞ்சு, ஒன்று 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லகான் கோழி குஞ்சு, நல்லா கலர் கலராக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. நம்ம வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கும்போது மைண்ட் உண்மையாக சொல்லணும் செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். பட் அதுக்காக நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், அதான் விஷயமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பப்பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த பப்பி வந்து 6500 சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ஒரு 2 மந்த் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்கி வச்சுருந்தாங்க. அது ஒரு மாதிரி லைட் ப்ளூவில் இருந்துச்சு, ஐஸ் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பப்பி அந்த அகிலட்டிகாக்கும் வந்து அண்டர் டாக்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் இதோட ப்ரீட் நேம் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, காது நல்லா லென்த்தாக. இங்கேயும் பப்பீஸ் இருந்தது. இந்த பப்பி பார்த்தீங்கன்னா 6000 சொல்லியிருந்தாங்க. மூஞ்சி ரொம்ப உள்ளே இருந்ததுனால என் பையன் அம்மா இது பாவம் அதுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் வச்சுருந்தாங்க. லேப்லாம் 8000 9000 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. செம்ம குவாலிட்டியாக இருந்தது, அழகாகவும் இருந்தது பார்க்க. அதோட வெளியில் வந்துட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட், அந்த பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் கிளாஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே 10 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் வந்து மாறும். சந்தையில் வந்து வாங்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. புது பொருள்லேருந்து பழசுலேருந்து எல்லாமே வந்து இங்கே வச்சிட்ருப்பாங்க. நம்மளுக்கு அதில் எது வேணுமோ பார்த்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் ஷோரூம்லலாம் போனீங்கன்னா சில பொருளுக்கு உங்களால் பார்கின் பண்ணி வாங்க முடியாது. ஸோ இங்கே சில பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட பார்கின் பண்ணி வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் தூண்டில் கடைன்னு சொல்லிட்டு ஸ்டால் போட்டுட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இவங்க வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே கருவாடு கடையும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே பிளாங்கெட்ஸ்லாம் வந்து கலர் கலராக இருந்தது. இந்த அண்ணா 250 ரேஞ்சிலேருந்தே கொடுத்துட்ருக்காரு போல் இங்கே. ஸோ வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச சில விஷயத்த உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃபார் 2024. இந்த இயர் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பீலர் அண்ட் கட்டர் வச்சுருந்தாரு. இது 150 ரேஞ்சிலேருந்தே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லி பெட்ஷீட் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் வந்து 250ன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இவங்க பிளாங்கெட்ஸ் கூட வச்சிட்ருக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பாத்ரூம் கிளீனர், அப்புறம் டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அகர்பத்தி, அப்புறம் பூஜை பாத்ரூம் வளர்க்குற அந்த லிக்விட் எல்லாமே இந்த அண்ணா பை 2 கெட் 1 சேல் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சைக்கிள் வந்து புதுசுலேருந்து பழசு வரைக்கும் எல்லா சைக்கிளுமே இருக்குது. உங்களுக்கு சைக்கிள்லாம் 5000லேருந்தே ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக்கிங் டைப்பில் ஒரு சின்னதாக கலர் கலராக நைட் லேம்ப் வச்சுருந்தாங்க. இது வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து ஒரு நைட் லேம்ப் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் ஃபிஷ் பாட் வாங்குறதுக்காக அங்கேருந்து மூவ் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் வாங்கியிருக்க மீன் 4 இருக்கிறதுனால எங்களோட ஃபிஷ் பாட்டில் பத்தாது. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் தான் பத்தும். ஸோ அதனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், செகண்ட்ஸ் இதெல்லாமே. நான் என்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இங்கே டோலாக் விற்கிற அண்ணா இருந்தார். அவர்கிட்ட இந்த டோலாக்கோட ரேட் கேட்டோம். பாப்பா கேட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இந்த ஃபிஷ் பாட் வந்து 350 சொல்லியிருந்தாங்க, நான் 270க்கு வாங்கினேன். ஃபிஷ் வந்து 200 சொல்லியிருந்தாங்க, சேம் 200 தான் வாங்கினேன். இந்த நைட் லேம்ப் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, அதையும் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். டோலாக் வந்து 400 சொல்லியிருந்தாரு, நான் 250க்கு வாங்கினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.